These videos were information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இப்போ நேற்று என்னங்க ரிசல்ட்டு? நேற்று 1 2 3 இல்லைங்களா, 123 அடிச்சு வச்சுட்டான் இல்லைங்களா. நேற்று எப்படி வச்சுருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கோட போர்டை இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா. நேற்று பி போர்டு பாருங்கள், நாம் எப்படி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் இந்த மாதிரி வைக்க மாட்டான், வேறு மாதிரி வைப்போன்னு சொன்னோம். ஆனால் என்ன சான்ஸ் இருக்குன்னு சொன்னோமோ அதையவே கொண்டு வந்து வச்சுட்டான் இல்லைங்களா. பாருங்கள், அதாவது நம்ம என்ன நேற்று பாருங்கள், அழகாக கொண்டு வந்து இங்கே பாருங்கள், 200 கவனிங்க, 231 232ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ரெகைன் மறுபடியும் வைக்க மாட்டான்னு நினச்சோம், பட் அதையே கொண்டு வந்து வச்சுட்டான். ஸோ பி போர்டில் 2 பாருங்கள், 2 கட் பண்ணிட்டா 231 232 உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ 2 காமனாக வச்சுக்கிட்டு 3க்கு 3 வந்துருச்சு. அப்படி வர்றப்போ என்ன பண்ணணும், பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஒன்று கூட்டியே கழிச்சோ வரணும் இல்லைங்களா. அப்படி பாருங்கள், அவனை கூட்டியே கழிச்சோ வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம ஓகே, நமக்கு 1க்கு 6 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஆச்சு 2 கொண்டு வந்து வச்சுட்டான் பி போர்டில் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான லைன் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு முக்கியமான லைன் இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏ போர்டில் நேற்று எப்படி எடுத்தான்னு பார்த்துட்டு அதை நான் பார்த்துருவோம், ஓகேவா. ஏ போர்டில் எப்படி எடுத்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போது ஏ போர்டை மார்க் பண்ணுறேன், ஓகேவா. இப்போது ஏ போர்டை மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்படி போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போது இதை கவனிங்க, 400 இதை 2 கட் பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக 2 கட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இந்த இதிலிருந்து பாருங்கள், இந்த 4 அதாவது நாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் பார்த்தோம். இங்கே பாருங்கள், 442 441ன்னு வச்சுட்டான், புரியுதுங்களா. ஸோ நம்ம 5 நம்பரில் பார்த்தோம், 4 நம்பரில் எடுத்து ஈஸியாக வச்சுட்டான். இங்கே பாருங்களேன், 4 காமனாக வச்சு பாருங்கள், ஒன்று கூட்டியோ கழிச்சோ வந்துருச்சு இல்லைங்களா. ஓகேவா. இந்த மாதிரி கூட்டி கழிச்சு வச்சுட்டான், 442 441ன்னு குறைச்சி வச்சுட்டான். ஸோ ஓகே, இந்த மாதிரி வச்சுருக்கான். இன்றைக்கி சூப்பரான லைன் வருது. ஸோ கவனமாக தான் கவனிங்க. ஸோ சூப்பராக இன்றைக்கி அழகாக பிக் பண்ணலாம் நம்பரை, ஓகேவா. நல்ல சான்ஸு. ஸோ கவனமாக கவனிங்க. இதை அழிச்சிருவோம், பாக்ஸ் போடுவோம் எகைன். இப்போது ஃபஸ்ட்டு சி போர்டு பார்ப்போம், ரொம்ப முக்கியம். சி போர்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேவா. சி போர்டை மார்க் பண்ணுற கவனமாக கவனிங்க. இப்போது இந்த 428 நான் மார்க் பண்ணுறேன், ஓகேவா. அது 428 இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஏன்னா இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு பாக்ஸ் கீழேருந்து மேலே போட்டுக்குவோம், ஓகேவா. இங்கே அப்படி வச்சுருவோம், ஓகேவா. இப்போ நான் எப்போவுமே எப்படி பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களை ரைட் டு லெஃப்ட்டு தான் பார்க்க சொல்லுவேன் இல்லைங்களா. ரைட் டு லெஃப்ட்டு தான் பார்க்க சொல்லுவேன். அப்போது அந்த பாக்ஸில் ரெட் கலர் பாக்ஸில் என்னங்க இருக்குது, 824ன்னு இருக்குது இல்லைங்களா. 824ன்னு இருக்குது. அதாவது இந்த ரெட் கலர் பாக்ஸில் 824ன்னு இருக்குது. அப்போது இந்த 8க்கு 8 வச்சுட்டான் இல்லைங்களா. பாருங்கள், 8க்கு 8 வச்சுட்டான். இந்த 2க்கு என்ன பண்ணிட்டான், ஒன்றை கூட்டி வச்சுட்டான், புரியுதுங்களா. 8க்கு 8, இந்த 2க்கு என்ன பண்ணிட்டான், ஒன்றை கூட்டி 3ன்னு வச்சுட்டான், புரியுதுங்களா. அப்போ என்ன நம்ம பண்ணுவோம், எப்படி நம்ம எடுப்போம், 8க்கு 8 அதாவது ஒரு நம்பர் அப்படியே வச்சு இன்னொரு நம்பர் கூட்டி கழித்து வச்சா பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் 4, புரியுதுங்களா. இங்கேயும் பாருங்கள், நேற்று அப்படி தான் ஏ போல் எடுத்துருப்போம். பாருங்கள் 424, அதாவது 424 410 பாருங்கள், 424 414, புரியுதுங்களா. அப்படியே மாற்றி பாக்ஸில் கொண்டு வந்து வச்சுருப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சி போர்டில் 4ஆம் நம்பர் வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க, புரியுதுங்களா. அப்படி இல்லை அப்படின்னா பவரில் கொண்டு வந்து 9 கொண்டு வந்து சி போர்டில் நிறுத்தலாம், வாய்ப்பு இருக்குது. பட் 4ஆம் நம்பர் சி போர்டில் 4ஆம் நம்பர் வரதுங்க பாசிபிள் அதிகம். 824ன்னு சொல்லி போர்டில் காமிச்சா 834ன்னு காமிக்கணும், புரியுதுங்களா. இப்போது இன்னொரு சான்ஸ் சி போர்டில் 4 வரதுக்கு இன்னொரு பாசிபிள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் இல்லைங்களா. இன்னொரு இதே நம்பர் சேமாக வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த ரெகுலர் பாக்ஸை ஒரு ஸ்டெப் நான் கீழே இறக்குறேன், ஒரு ஸ்டெப் கீழே இறக்குறேன் பாருங்கள், ஓகேவா. இப்போது இங்கே வச்சுருக்கேன், இந்த பாக்ஸை மேலேருந்து கீழே வைக்க இங்கே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே அதாவது மேலேருந்து கீழே பார்க்கும்போது 428ன்னு வந்துச்சு இல்லைங்களா. இப்போது அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதில் என்னங்க இருக்குது, 438 இருக்குது இல்லைங்களா. அப்போது இங்கே பாருங்கள், இது பிரகாரம் பார்த்தாலும் ரைட் டு லெஃப்ட் ஆஸ் யூஷுவல் பாருங்கள். ரைட் டு லெஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 834ன்னு போகுது இல்லைங்களா. 834ன்னு போகுது. அப்போ இங்கே பாருங்கள், 8 காமனாக வச்சாச்சு, 3க்கு 3 வந்துருச்சு இல்லைங்களா. அப்போது
இங்கே பாருங்கள் 8 காமனாக வச்சாச்சு, 3க்கு 3 வந்தாச்சு. ஒன்றை கூட்டி கழித்து வைக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டாகவும் வைப்பாங்க. புரியுதுங்களா? ஒன்றை கூட்டி கழித்து வச்சா 835ன்னு வரலாம் இல்லைங்களா, 5ன்னு வரலாம். 830 கழித்து வச்சா 3ன்னு வரலாம். புரியுதுங்களா? ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது 4 தாங்க சி போர்டு வரத்துக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ பி போர்டும் ஏ போர்டும் போய் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ பி போர்டை நான் பாக்ஸ் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ பி போர்டை பாக்ஸ் போடுறேன். இப்போது இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஆஸ் யூஷுவல் ரெண்டாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே பாருங்கள். ஓகேவா? அதாவது 231ன்னு மேலே போகுது இல்லைங்களா? அப்போது மேலேருந்து கீழே பார்த்தா என்னங்க வருது, 132ன்னு வருதுங்க இல்லைங்களா? 132ன்னு வருது. அப்போது இருங்க, இந்த 3 அதாவது இந்த 2க்கு இல்லைங்களா, 2 ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த 3க்கும் 3 ஆல்ரெடி வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் என்ன தாங்க இருக்குது, உங்களுக்கு புரியுதா சொல்கிறது? அதாவது பாருங்க, இந்த 2க்கு இந்த 2 வந்துருச்சு, இந்த 3க்கு இந்த 3 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் என்னங்க இருக்குது, 1ஆம் நம்பர் தாங்க இருக்குது. அப்போ அந்த 1ஆம் நம்பர், அப்போ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த 1ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்படி அந்த பேலன்ஸ் 1ஆம் நம்பர் இருந்தால் என்னங்க ஆகும், ஒன்று கூட்டியோ கழிச்சோ வரணும் இல்லைங்களா, கழிச்சோ வரணும். அப்படி பார்க்கும்போது ஒன்று கூட்டி வச்சா 2 மறுபடியும் வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க. புரியுதுங்களா? 2 மறுபடியும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது பி போர்டில். இப்போ பாருங்கள், இப்போ 2 நம்ம இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி வரும் பாருங்கள், போர்டு எப்படி வந்து உட்காருன்னு பாருங்கள். இப்போ 2 எழுதுகிறேன், இந்த பி போர்டு 2 இங்கே எழுதிக்குவோம். பாருங்கள், கட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது 231 இல்லைங்களா, பாருங்கள் 231, அதாவது மேலே 231 போகுது. இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள் என்னங்க இருக்குது, 232. புரியுதுங்களா? 322 தான் வருது. பட் நாம் எப்படி பார்க்கணும், 231 232. புரியுதுங்களா? 2 இல்லைங்களா? மறுபடியும் 2 தூக்கி கொண்டு வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம பி போர்டில் பார்த்த நம்பர் என்னென்னா 2ஆம் நம்பர் பார்த்துருக்கோங்க. சி போர்டில் என்னங்க பார்த்துருக்கோம், சி போர்டில் 4ஆம் நம்பர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சி போர்டில் 4 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது, 9 வரத்துக்கும் பாசிபிள் இருக்குது. மெஜாரிட்டி 4, பி போர்டில் 2. அப்போது பிசி 24 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்கு, ஆனால் இருக்குங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி ஏ போர்டையும் பார்த்துருவோம். ஏ போர்டை பார்த்துட்டு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருவோம், இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு. இப்போ வந்து மறுபடியும் பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஏ போர்டு இப்போ எடுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே 428 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது கீழேருந்து மேலே இங்கே ஒரு பாக்ஸ் போடுவோம். ஓகேவா? இப்போது இங்கே கவனிங்க, 428 இந்த எல்லோ கலர் பாக்ஸில் இருக்குது, ரெக்கார்டு பாக்ஸில் 428 இருக்குது. அப்போது 4க்கு காமனாக 4 புரியுதுங்களா? 404க்கு 4 இங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? காமனாக வந்துருச்சு. இந்த 2க்கும் ஒன்றை கழித்து வச்சுருக்கான் இல்லைங்களா, கூட்டி கழித்து வரணும், ஒன்றை கழித்து வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் என்னங்க நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் தாங்க இருக்குது. அந்த 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் ஏ போர்டுக்கு வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. புரியுதுங்களா? அப்போ 428 418ன்னு கொண்டு வந்து முடிக்க சான்ஸ் அதிகங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றே 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்திருக்கணும் இல்லைங்களா, நேற்றே 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு வந்திருக்கணும், பட் பெண்டிங்கு. ஸோ இன்றைக்கி வரத்துக்கு சான்ஸ் அதிகம். அப்போது அதாவது இப்போது ஏ போர்டில் நம்ம எடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 8ஆம் நம்பர் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அப்போ 8 இல்லைன்னா 3 இல்லைங்களா. அதாவது ஏ போர்டில் 8 3, பி போர்டில் எடுத்த நம்பர் 2. ஸோ பவர் பண்ணி கொடுத்தோம்னா 7 இல்லைங்களா. அப்போ சி போர்டில் எடுத்த நம்பர் என்னங்க 4 இல்லைன்னா 9 இல்லைங்களா. இந்த மாதிரி பார்க்கலாம் வருதுன்னு பாருங்கள். 379 824 இல்லைங்களா, 879 324 இல்லைங்களா. இந்த 7 2 8 இதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணி தாங்க ஆடணும். இதுக்குள்ளே தாங்க நம்பர்ஸ் வரணும். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸும் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். நான் எந்த போர்டில் எந்த நம்பர்னு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி நான் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். ஒரு 1 மணி 1:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் வேணும்னா மெம்பர்ஷிப்புக்கு வந்துடுங்க. இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர் இருக்குது, கன்ஃபார்மாக இன்றைக்கி உட்காந்தே ஆகணும். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்பர்ஸ்குள்ளே போயிடுவோம்.
இப்போ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்பர் கொடுத்துருக்க 8 நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளது நம்பர் கண்டிப்பாக இதில் இந்த ஷீட்டில் வின்னிங் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக உட்காரணும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 நம்பர் 4 நம்பர் தான் கொடுப்பேன். ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் முக்கியமான ஒரு பாக்ஸ் தான் கொடுப்பேன். சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி நம்பரை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டியர் 1 மணி ஷோ புரியுதுங்களா? சூப்பராக உட்காந்துட்டுருக்கு டியர். 1 மணி ஷோ, 6 மணி ஷோ, 8 மணி ஷோ 3 ஷோவும் இருக்குது. வேணுங்கிற ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 மணிக்கு 1:30 மணிக்கு நான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சிங்கிள் போர்டும் ஏபிபிசிஎஸ்சி தனித்தனியாக பிரித்து முக்கியமானதை மட்டும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.